சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/11/2024 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 11ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு 3:48 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:34 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக நல்ல இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகள் அத்தனையிலும் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். புதன் 8ஆம் இடத்துல, அதே நேரத்தில் அங்கே ஏற்கனவே நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருப்பது என்பது சில பல கவலைகளை வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் மத்தியானம் வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குல்ல இல்லையா, ஒரு பொருளாதார பற்றாக்குறை காரணமாக அல்லது ஏதேனும் ஒரு பணப்பிரச்சனை காரணமாக, கடன் கொடுக்கல் வாங்கல் காரணமாக, இது இப்படி ஆகிப்போச்சே, அது அப்படி ஆகிப்போச்சே, இதை என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம் என்பது மாதிரியான ஒரு தெளிவில்லாத நிலைமை இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்குமே அமைந்திருக்கிறது. இது அப்படியே பிற்பகல் 4 மணிக்கு பிறகு படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலை என்றதுனால தற்காலிகமாக இன்றைக்கு ஏதேனும் என்னவாத ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ளே போட்டு உழப்பி கொண்டே இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ஆனால் சாயந்தரத்திற்கு மேலே வரக்கூடிய சில பல நல்ல செய்திகள், வடக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் அல்லது வடக்கு திசை நோக்கிய பயணங்களின் மூலமாக, ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக அத்தனை அமைப்புகளும் குழப்பங்களும் பணவரவு பற்றிய கவலைகளும் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, 8ஆம் வீட்டில் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால பங்குச்சந்தை, யூக வணிகம், இணையதளம் போன்ற அமைப்புகளின் மூலமாக நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மிக அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய நட்பு உறவுகளின் மூலமாகவோ நல்ல விதமான பணம் வரக்கூடிய நல்ல சூழல் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உறவுகள், நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சில பேருடைய மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஏற்கனவே நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு இல்லை, இவர் இப்படிப்பட்டவர் இல்லை, இவர் கொஞ்சம் இதானவர் தான், நம்ம தான் அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் என்கின்ற மாதிரி சில பேர் தேடி மன்னிப்பு கேட்குற நாளாக கூட இந்த நாள் இருக்கும். நாங்கள் உங்களை வேற மாதிரி நினச்சோம், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரின்றது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு, சாரிங்க, இதுக்கு முன்னாடி உங்களை நான் இப்படிலாம் பேசிட்டேன் என்கின்ற மாதிரி மற்றவர்கள் மனம் திருந்தி மனம் வருந்தி ரிஷபராசிக்காரர்கள்ட்ட ஒட்டி கொள்ளுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறனால கூட்டு தொழில்கள் நல்ல விதமான பலன்களை அளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளை பற்றிய வருத்தங்கள் இருந்தவர்கள், பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளை வேலைக்கு போகலை, பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லால, இந்த மாதிரியான கவலைகள் இருந்தவர்களுக்கு கூட பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபத்திற்கு இந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் 6ஆம் இடத்துல, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு நிலையில் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான தன்மைகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு நல்ல நிலைமையாக பார்த்தீங்க அப்படின்னா குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும், முதல்ல கொஞ்சம் முயற்சிகள் தட்டி போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, அதாவது ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறோம், என்னத்தை அதை செஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, ஒரு உற்சாக குறைவுன்னு சொல்கிறோம்ல, இந்த தளர்ச்சியும் உற்சாக குறைவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட டக்குன்னு ஒரு 11 மணிக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு நீங்களே கொஞ்சம் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு இந்த நாளை ஜெயித்து காட்டுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள், எதிரிகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சொல்ல முடியும். குருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினால் போட்டித் தேர்வுகள் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு மாணவ கண்மணிகள், இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் எதிர்ப்பு இல்லைன்னா வாழ்க்கை ருசிக்காது, ரசிக்காது என்பதுதான் உண்மை. ஆகவே எதிரியை நல்ல விதமாக அப்படியே எதிர்த்து அதன் மூலமாக வெற்றிகளை அடைய
அடையக்கூடிய, எதிர்ப்புகளை தானே முறியடிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். வர்ற வருமானத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சில பேருக்கு இது அப்படியே வேறு மாதிரி பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா இப்போ 12ஆம் அதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, கூட 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் இல்லையா. எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அந்த காட்டை வாங்க வைக்கிறேன், அந்த வீட்டை வாங்கி வைக்கிறேன், அல்லது அவர்களுடைய வேலைக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறேன், பிள்ளையுடைய திருமணம் தான் நேற்று தான் பார்த்த மாதிரி இருந்தது, இன்றைக்கி பார்த்தா இப்படி நமக்கு தோளுக்கு மிஞ்சி இருக்கிறா, இந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணுமே என்கின்ற மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக கடகராசிக்காரர்கள், பொறுப்புள்ள தாயாக கடகராசிக்காரர்கள் மாறக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு பொறுப்பு உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் பிள்ளைகளால் மன வருத்தத்தை அடைந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் இருக்காது. ஏதாவது அவர்களால் செலவுகள் இருக்கலாம், ஒரு கல்வி கட்டணம் செலுத்துதல், அல்லது அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது அவர்களுக்காக இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் என்கின்ற ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நெகிழ்வாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சுபமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு சொந்த வீடு, ஒரு 4 கம்பை ஊண்டியாவது ஒரு குடிசையை மாதிரி அதை கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொந்த வீட்டு பேரில் அதிகமான ஒரு தாபம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள், ஒரு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த இடத்துல வீடு கட்டலாம், அல்லது ஒரு தெளிவு, சொந்த ஊரில் கட்டலாமா, இருக்கிற ஊரில் கட்டலாமா, அல்லது எங்கே தங்க போகிறோம், எங்கே செட்டில் ஆக போகிறோம், இதெல்லாம் நமக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கிறது. இந்த மாதிரியான குழப்பங்கள் அத்தனையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக லாபாதிபதியின் அமைப்பில் இருக்கிறது. அதே நேரத்தில் வாகன லாபங்கள், வீட்டு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு. கடந்த காலத்தில் வாடகை கூட செலுத்த முடியாத அளவிற்கு ரொம்ப பணப்புழக்கம் கம்மியாயிடுச்சுங்க, சம்பாதிக்கவே முடியலைங்க, எந்த துறையில் போனாலும் அதில் ஃபெயிலியருங்க, இந்த மாதிரியான தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அத்தனை நடுத்தர அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். குறிப்பாக எதிர்காலத்திற்கு தேவையான எந்த விஷயத்தையும் இன்றைக்கே நம்ம செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அதை விட மேலே ராசியவும் குரு பார்க்கிறார், ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். ஆக ராசிநாதன் இரண்டும் மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாளில் தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பாட்டு திறமை, இசை திறமை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, இந்த திறமையை வச்சு நான் முன்னேறணும், எங்கள் அப்பா சொத்து வேண்டாம், எங்கள் தாத்தா சொத்து வேண்டாம், நானே சொந்தமாக உழைச்சி முன்னேறி பெரியாளாகி காட்டுறேன் பார் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களை பற்றி மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இவருக்கு உள்ள இத்தனை நாள் எப்படி இந்த திறமையை ஒளிச்சு வச்சிருந்தார் என்கின்ற மாதிரியாக இன்று மதியம் 3 மணிக்கு உள்ளாகவே ஒரு நல்ல சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்தின் மூலமாக மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டி பெருமையாக பேசுகிற மாதிரி, பரவாயில்லப்பா இவர் கரெக்டாக அதை இப்படி பண்ணிட்டாரே, இப்படி இதை செஞ்சுட்டாரே, இப்படி இதை செஞ்சுட்டாரே என்கின்ற மாதிரியாக ஒரு பிரமிக்கத்தக்க வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அவரவர்களுடைய பிறந்த கால தசாபக்தி அமைப்புகளின்படி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 2, 9, 11 போன்ற அமைப்புகள் வலுவாக இருந்தால், 9, 11 கூடியவங்க சேர்ந்து இன்றைக்கு 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இதைத்தான் நாங்கள் தனயோகம்ன்றோம். தனயோகம்னா என்ன, காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் 2 வாரத்துக்குள்ள நல்ல விதமாக பணப்புழக்கம் கையில் அதிகமாக இருக்கக்கூடிய, சேர்த்து சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9, 11ஆம் அதிபதிகள் இருவரும் சேர்ந்து 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சுபத்தன்மையோடு இருக்கனால
ரொம்ப நாளாக எந்த துறையில் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அல்லது கொஞ்ச நாளாக காசை இதில் போட்டு வச்சுருக்கிறேன், எப்போ ரிட்டர்ன் வருதுன்னு தெரியல, இந்த மாதிரியான நீண்ட நாள் உழைப்பு பணமாகவோ அல்லது பொருளாகவோ மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுத்தாலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, சொல்பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழல். ஒரு 2-3 மாதமாக அல்லது 2-3 தடவையாக ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்து அது தவறியே போயிடுச்சு. அந்த வாக்கு தவறுதல் இனிமேல் இருக்கக்கூடாது, பேர் கெட்டு போகுது, இதை கரெக்டாக நம்ம செஞ்சுருவோம், உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இதை நான் செஞ்சுட்டேன் என்கின்ற மாதிரி மற்றவர்களை பார்த்து நல்ல விதமான நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய அமைப்பும், வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நல்ல சுபமான யோக முன்னேற்றமான எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய புதன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். என்ன ஒன்று, மனசு இன்னைக்கு வேற மாதிரி குறுக்கு வழி சிந்தனைகளை அப்படியே சொல்லும். இதை இப்படி பண்ணால் என்ன, ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் மற்றவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் இப்படி போனால் என்ன என்கின்ற மாதிரியாக மனம் சற்று குறுக்கு வழி சிந்தனைகளை நாடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரன் நேர்மையானவன், இப்படிலாம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரியாக பண்ணி அடுத்தவர்கள்ட்ட ஒரு பெயரை கெடுத்துக்கக்கூடிய அளவில் செயல்பட்டு நமக்கு முன்னேற்றம் தேவையில்லை, நான் நேர்வழியிலேயே போய் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய கல்வித்துறை, சொல்லிக் கொடுக்கும் துறை, வங்கித்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் துறைகளில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்து விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகள்கிட்ட இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை, அவர்கிட்ட நாம் எப்போ போனாலும் முட்டலும் முரசலுமாக வருகிறது, என்னை சரியாகவே அவர் புரிஞ்சிக்கலை என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் உயர்நிலையில் இருப்பவர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் இன்றைக்கு 12இல் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவனாலேயோ மனைவியாலேயோ விரயங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலையிலையும் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். ஐயா வருமானம் வேணும் இல்லைங்கய்யா, கடன் வாங்கியா செலவு பண்ண முடியும், தேவையில்லை, கடன் வாங்கியதெல்லாம் போகும். கடந்த 6 மாத காலமாகவே பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு கடனில் தான் வண்டி ஓடுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கடன் வாங்க தேவையின்றி ஓரளவிற்கு வீண் செலவுகள் விரைய செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவனுக்கோ மனைவிக்கோ வாழ்க்கை துணைக்கு அவர்கள் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொடுக்க ஒரு பொருளை இன்றைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏம்மா இதுதான் வாங்கி கொடுக்கறது கடைசி நாள், இதை பொறுமையாக இதை பக்குவமாக வாங்கி கொண்டு இதை வச்சே நம்ம மேற்கொண்டு சில பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு நற்பொருள் சேர்க்கை இன்றைக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அளவில் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைவதாலும் புதன் அங்கே இருக்கிறனாலையும் சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள், வட மாநிலங்களுக்கு பயணங்கள் போவது, அந்த பயணத்தின் மூலமாக நிறைவில் முடிவில் ஒரு நல்ல விதமான தன்மைகள், சில அறிமுகங்கள், பணவரவிற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இப்போது 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 6க்கு 6ல் அந்த ராசிநாதன் அந்த பாவகத்திற்கு அதிபதி மறைஞ்சாலே கடன் நோய் தொல்லைகளற்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் ஒரு 2-3 வருஷ காலமாகவே கடனால் பாதிக்கப்பட்டவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் எல்லாம் எதிர்ப்பாகவே வருதுங்க. அண்ணன் எதிர்க்கிறார், தம்பி எதிர்க்கிறார், அப்பா எதிர்க்கிறார், அம்மா எதிர்க்கிறார், எல்லாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே நேரெதிராக இருக்கிறார்கள் என்கின்ற மாதிரி எதிர்ப்புகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்கள் பக்கம் உள்ள ஒரு சாதக அமைப்புகள் அப்படியே மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. எல்லா லெவல்லையும் இன்றைக்கு வெற்றிகள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, மனசை ஜெயிக்க முடியாது, உடம்பை ஜெயிக்க முடியாது, எதிரியை ஜெயிக்க முடியாது, குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வெற்றி கிடைக்காது என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, மனக்கட்டுப்பாடு நன்றாக இருக்கக்கூடிய, ஒரு நல்ல திண்ணமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போதுங்களே,
மார்ச் மாதத்துலேருந்து உங்களை பிடிச்சிருக்குன்ற ஜென்மச்சனி விலக போகுது. மார்ச் மாத கடைசியில் 29ஆம் தேதி அடுத்து வருகின்ற 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. அதிலிருந்தே உங்களுக்கு அந்த ஜென்மச்சனி என்கின்ற இப்போது உங்களை பீடித்து இருக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற அமைப்பு விலகுது. அப்போ நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்கன்னா அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் போன்றவைகள் தொழில் ரீதியாக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க. இது நாள் வரைக்கும் என்ன கேட்டிருக்கிறோம், ஒரு பதவி கேட்குறோம், ஒரு சம்பள உயர்வு கேட்குறோம், அல்லது இதிலேயே நான் அப்படியே மாறுதல் இல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சேஞ்சு வேணுங்க எனக்கு என்கின்ற மாதிரி இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வேலை தொழில் அமைப்புகளில் மாறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தேடி போகாமலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமான முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல வலுவாக நல்ல அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே 4ஆம் இடம் தாயார், வீடு, வாகனம், சுகம் போன்றவைகளை குறிக்கக்கூடியது. சிறிய பயணங்கள் போன்றவைகளையும் குறிக்கக்கூடியது அதுதான். இப்போ 4ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் 9ஆம் இடத்தில் இருக்கிறனால சுகம் சம்பந்தப்பட்ட, அதாவது உங்களுடைய உடல் சுகம் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் எப்படியே தீரக்கூடிய, உடம்பு நல்லா இருக்கக்கூடிய, மனசு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மா கிட்ட கருத்து வேற்றுமையை கொண்டிருந்தவர்கள் அம்மா இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லது, அல்லது இதை செஞ்சாங்கன்னா நல்லதுன்னு அம்மா கிட்ட ஏதாவது பெர்மிஷன், அம்மாவுடைய அனுகூலம்னு சொல்லுவோம், அவர்களுடைய உதவி, அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுபவர்களுக்கு அது அப்படியே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் வாகன தொல்லைகளில் இருந்தவங்க இந்த வண்டியை எப்போ மாற்றுறதுன்னு தெரியல, ஒரே செலவாக வச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி வாகன விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வாகனம் அமையக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக விரய செலவுகள், வீண் செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடம் தர்ம சிந்தனை உள்ள இடம் அப்படின்னு சொல்றதுனால தர்ம சிந்தனை, நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தர்ம சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் தனுசு வரையிலான 9 லக்னக்காரர்களுக்கு, இந்த மேஷம், ரிஷபம் அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா தனுசு வரைக்கும் 9 வீடுகள் வரும். இந்த 9 வீடுகள் 9 லக்னக்காரர்களுக்கு தீமைகளை தரக்கூடிய கிரகங்கள் என்ன, நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நேற்று கூட தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன நன்மைகளை தரக்கூடிய, தீமைகளை தரக்கூடிய அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் காலபுருஷனுடைய 10வது வீடுன்னு சொல்லப்படக்கூடிய மகர லக்னக்காரர்களுக்கு தீமையை தரக்கூடிய கிரகம் என்ன, நன்மையை தரக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துருவோம். பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது இருள் வீடுன்னு சொல்கிறேன் இல்லையா, சனியுடைய வீடு. அதாவது சனி ஒரு இருள் கிரகம், ஒரு கருநீலம் உள்ள ஒளியை பிரதிபலிக்க முடியாத ஒரு கிரகம். அந்த இருள் கிரகத்தின் தன்மைகள் இங்கே மகர லக்னத்துக்கு இருக்கும். அப்போ இருள் கிரக வீடு அப்படிங்கிறது ஒளி கிரகத்தை பகையாக கொண்டிருக்கும் என்பதன் தத்துவத்தின் அடிப்படையில் மகரத்திற்கு ஆகாத கிரகம் சூரியன் தாங்க. அப்போ அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவற்ற நிலைமையிலையோ நீச்சமாகியோ, நீச்சமானா கூட அவர் இங்கே திக்பலத்தை அடைவார், நீச்சமாகக்கூடிய சூரியன் அங்கே சனியோடு சேராமல் அல்லது சனியால் பார்க்கப்படாமல் ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்காமல், இந்த மாதிரி சூரியனே கிரகண தோஷ அமைப்புகளில், சூரியனே வலுவிழந்த அமைப்புகளில், பாபத்துவம் என்று நான் சொல்லப்படக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய, அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய சூரிய தசை கடுமையான சாதகமற்ற தன்மைகளை செய்யும். அப்போ மகர லக்னக்காரர்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தசை வரும்போது, சூரிய புக்தி வரும்போது, சூரிய அந்தரம், சுற்றமும், பிராணன் போன்ற அமைப்புகளில் அந்த மாதிரியான சூரியனுடைய அமைப்புகள் வரும்போதெல்லாம் கடுமையான பலன்கள் இருக்கும். 2வதாக சந்திரனை சொல்லலாம். அப்போ மகர லக்னக்காரர்களுக்கு முதல் நிலை தீமை, சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனுடைய தசை அப்படிங்கிறது சூரியன் தாங்க. இதனை அடுத்து கொஞ்சம் அதை விட டல்லாக 6, 8, 12 போன்ற இடங்களில் மறைஞ்சிட்டார்னா சந்திரனும் கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆக சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியது ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும். பொதுவாகவே சூரிய தசை நல்ல வேலையை 6 வருஷம்தான்.
மகர லக்னக்காரர்களுக்கு சூரிய தசை வரலைன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். பிறக்கும் போதே சூரிய தசை முடிஞ்சிருச்சு, 15-20 வயசுலேயே சூரிய தசை முடிஞ்சிருச்சு, அல்லது சூரிய தசையே 60-70 வயசுக்கு பிறகுதான் வருது. இந்த மாதிரி சூரிய தசை நல்ல பருவத்தில் அனுபவத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அனுபவத்தில், அதாவது நல்ல ஒரு 30 வயசு 40 வயசுல வராமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்றத சொல்லலாம். ஐயா, சாதகமற்ற தன்மைகளை சூரியன் கொடுப்பார்னா நல்லதுகளை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் முதன்மை சுவராகவும் புதன் 2ஆம் நிலை சுவராகவும் வருவார். 9-10 தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்றோம் இல்லையா, 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ அந்த 2 பேருமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை நல்ல இடத்துல இருந்தால் செய்வாங்க. 9ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் நல்ல பலன், புதன் இருந்தாலும் 9-10ஆம் இடங்களில் நீச்ச பரிவர்த்தனை போன்ற அமைப்புகளில் இருந்தால் கூட சுக்கிரனும் புதனும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார்கள். ஆக சுக்கிரனும் புதனும் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது, 4, 7, 10 போன்ற இடங்களில் அமர்ந்திருப்பது, 5, 9 போன்ற இடங்களில் அமர்ந்திருப்பது மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசையிலையும் புதன் தசையிலையும் 2 திசையுமே 37 வருஷம் உங்களுக்கு வந்துடும். அப்போ ஒரு பருவத்தில் புதன் தசை வந்து அதற்கு பிறகு சுக்கிர தசை வரும்போது நல்ல யோக பலன்களை லக்னாதிபதி சனியின் வலுவிற்கேற்ப இந்த மகர லக்னக்காரர்கள் சாதகமான நன்மையான அமைப்புகளை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். சனியால் நல்ல பலன்கள் இல்லையா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிதானே லக்னாதிபதி, அவரும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தானே. ஆகவே சனியும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அடுத்து 1, 2 கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய சனி சுப அமைப்புள்ள என்னுடைய பாபக்கிரகங்களின் சுற்றுமூல தேரிப்படி சுபத்துவமாக நல்ல சுற்றுமூல என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு போன்ற அமைப்புகளை சேர்ந்திருந்தா அவரும் மிகப்பெரிய யோக பலன்களை தருவார் என்பதுதான் உண்மை. நாளைக்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய சாதகமான என்ன கிரகம், தீமையை தரக்கூடிய கிரகம் என்ன என்பதை பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.